ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி மீல் மேக்கரில் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் வேக வச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான பொருள் பார்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுமாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, இது வந்து ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா தூள் அது ஒரு 1/2 ஸ்பூனு. இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தந்தூரி மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா அது போட்டால் தான் அந்த சிக்கன் 65 டேஸ்ட் தரும். குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு அது ஒரு 1/2 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அது ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னாக்கா கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு ஸ்பூன். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எம்ஜி சார் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்குள்ளே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாக்கா கொஞ்சம் பொரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வராது. இது அப்படியே நல்லா ஃபஸ்ட்டு பெசினிடணும். ஏன்னா அந்த மீல் மேக்கர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த தேவையான அளவு உப்புலாம் தேவையான தண்ணிலாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணின்னு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட நான் பார்த்தீங்கன்னா அந்த கேசி பவுடர் கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுக்கேன் ஏன்னா கலருக்காக. இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா நீங்கள் எந்த ஒரு 65 பண்ணுறது தான் நீங்கள் மசாலா கூட தண்ணியெலாம் சேர்க்கவே தேவையில்லை. நம்ம எந்த பொருள் 65 போட போகிறோமோ அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்போ தான் வந்து நல்லா இழுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், மொறுமொன்னு இருக்கும். மசாலா எல்லாமே ஃபஸ்ட் நம்ம எந்த தட்டில் எடுத்து வச்சுக்கோமோ அதில் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் எதில் போட்டு நீங்கள் கலப்புறோம் அதை கந்தாக்கா கொஞ்சம் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜ் நீங்கள் உப்பு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து உப்பு பார்த்தோம்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த சிக்கன் 65 சேர்த்துனாலும் நீங்கள் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த கேசி பவுடர் சேர்த்தா தான் நல்லா கலர் நல்லா வரும். நல்லா அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் சென்று நம்ம போட்டு எடுப்போம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு ஒரு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வைக்கணும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுவை வைக்கலாம். அதை பாருங்கள், இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஊற்று போகணும். ஏன்னா வந்து எங்கள் வீட்டுக்கார வாங்கி அந்த மீன் மேக்கர் பார்த்தா குட்டி குட்டியாக பட்டாணி சைஸ்க்கு இருக்குது. கொஞ்சம் ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைக்கணும். யூஸ்வலாக பசங்க இப்போ மீல் மேக்கர்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, எந்த ஒரு 65 பண்ணுறது தான் மொறுன்னு இது மாதிரி வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பெசினிட்டு நீ இந்த பொருள் கூட மிக்ஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கலருக்கு வரணுங்க. போட்டுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட் ஹீட் எடுத்தாச்சு. இதை கம்மியாக இதோ இப்போ ஃபஸ்ட் ஹீட் எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ஹீட் போட போகிறேன். போடக்குள்ளே கொஞ்சம் உதுத்து போகணும். இதை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போங்க 2வது ஹீட் போட்டிருக்கேன். மண்ணி வெளில போக சாவி மட்டும் அப்படியே எடுத்துக்கூடு. இந்த சாதா சாவி மாதிரி இருக்காது, இந்த சாவி மாதிரி இருக்கும். என்ன கேட்டாரு? அங்கிள் பழம் வாங்கினா கேட்குதானே சும்மா 2 நிமிஷம் சரி சாப்பிட்டு செய்துருவா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? ஓ, நான் வச்சுருந்தேன் கார்டு. ஓகே அப்போ இதுவா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்காதுல்ல. கொஞ்சம் இதை கொஞ்சம் ஃபோட்டோ எடா பார்த்து எடு. நல்லா இருக்குது. இதைப்பாங்க நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இதே எடுத்து மாற்றிப்போம். இதைப்பாங்க 3வது இடம் இப்போ நான் எடுக்க போகிறேன். அதை பாருங்க, அதான் நீங்கள் வந்து பசங்களை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம். அப்படிலாம் இன்னொரு மாதிரி செய்யலாம். அந்த வந்து மீல் மேக்கர் நல்லா வேக வச்சுட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சு அந்த பால் மாதிரி கூட செஞ்சு தரலாம். இந்த பாருங்க, இது பாருங்கள் எவ்வளோ போட்டால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்.